ஓவர் டைம் பற்றி இப்போ பார்ப்போம். ஓவர் டைம் ஓவர் டைம் வந்து அதுக்கு இப்போ பே பண்ணுறது வந்து ப்ரீமியம்னுவாங்க. ஓவர் டைம் ஜென்ரல் பாயிண்ட்ஸை பார்த்துடலாம். ஒர்க்கு பர்ஃபார்ம்டு பிஹைண்ட் தி நார்மல் ஹவருக்கு அப்புறம் வேலை செய்கிற ஒர்க்குக்கு வந்து ஓவர் டைம்னுவாங்க. இந்தியன் ஃபேக்ட்ரி ஆக்ட் வந்து டபுள் த நார்மல் ரேட்டு அந்த ஹவருக்கு. இப்போ 9 ஹவர்ஸ்னால் 9 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸுக்கு மேலே வேலை செய்கிற 1 ஹவர்ஸ்க்கு வந்து டபுள் பேமெண்ட், நார்மல் ரேட்லேருந்து டபுள் பண்ணணுன்ற ரூல்ஸ் இருக்குது. மோர் தென் 9 ஹவர் இன் எ டே, 9 ஹவர் வச்சுருக்காங்க. 9 ஹவருக்கு மேலே ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து டபுள் த பேமெண்ட்டு. ஆர் வீக்லின்னு மட்டும் 48 ஹவர்ஸுக்கு மேலே வீக்லி ஒர்க் பண்ணுறது எல்லாமே ஓவர் டைமில் வரும். ட்ரீட்டட் ஆஸ் ஏ ஓவர் டைம். வேஜஸ் கால்குலேஷன் 9 ஹவர்ஸ் நார்மல் ரேட்டு, 48 ஹவர்ஸ் நார்மல் ரேட்டு. அபோவ் த 9 ஹவர்ஸ் வந்து டபுள் த நார்மல் ரேட்டு பர் ஹவர். எஃபெக்ட் ஆஃப் ஓவர் டைம். என்னென்ன எஃபெக்ட் வரும் ஓவர் டைம் நம்ம கொடுக்கறதுனால? எக்ஸாக்டாக வந்து கால்குலேஷன் பண்ண முடியாது. டபுள் த ரேட்டு கொடுக்குறோம். ஓவர் டைம் ஆஃப்டர் த நார்மல் டைம். நார்மல் ஒர்க்கிங் ஹவருக்கு அப்புறம் அவங்க ஓவர் டைம் செய்கிறதுனால அந்த அளவுக்கு எஃபிஷியன்சியும் அதில் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஃபெட்டிக் செட்ஸு, ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் வரும், லெஸ் எஃபிஷியன்சி இருக்கும். லோ பொட்டன்ஷியல் லெவல், ஏன்னா வந்து நார்மல் ரன் 8 ஹவர்ஸுக்கு அப்புறம் பண்ணுறாங்க இல்லையா, அதனால் பொட்டன்ஷியல் வந்து அந்தளவுக்கு இருக்காது. எக்ஸ்பென்சிவ், அன்வான்டாக வந்து 8 ஹவர்ஸை தாண்டி ஒர்க் பண்ணுறப்போ சம் யூனிட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, சம் யூனிட்ஸ் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்து ஓவராலாக வந்து அந்த பிளான்ட்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி மெயின்டைன் பண்ணணும், மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப் இருக்கணும், சூப்பர்வைசர் இருக்கணும். இதெல்லாம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர். ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஓவர் டைம். என்ன அந்த ஓவர் டைம்ன்றது ஒரு காஸ்ட்டு, அந்த காஸ்ட்டை வந்து யார் மேலே ட்ரீட் பண்ணலாம்? ஏன்னா என்ன காஸ்ட்னா நார்மலை விட அதிகமாக டபுள் த பே பண்ணுறாங்க இல்லையா, அது. இப்போ ஓவர் டைம் வந்து ஸ்பெசிஃபிக் கஸ்டமர்ஸ் ஸ்பெசிஃபிக் ஜாபுக்கு வந்து அர்ஜென்ட்டாக கேட்டிருப்பாங்க. அந்த டைம்லாம் வந்து அவங்க மேலே தான் வந்து கஸ்டமர் அக்கௌண்ட்டில் தான் வந்து சேர்க்கணும். ஓவர் டைம் சார்ஜ் டு த கஸ்டமர் தான். அப்நார்மல் ரீசன்றது கம்பெனியில் ஓவர் டைம் கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், பிரேக் டவுனோ இல்லை பவர் ஃபெயிலியரோ இருந்தால் அந்த ஓவர் டைம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து அக்கௌண்ட்டில் வந்து ஆட் பண்ணிடணும். 2 டைப்பு. கஸ்டமரால் வந்தால் கஸ்டமருக்கு நெசசரி ஸ்பெசிஃபிக் ஜாபுலாம் அவங்களே பேர் பண்ணிக்கிறேன்னா அவங்களுக்கு. அப்நார்மலாக ஃபேக்ட்ரியால் வந்ததுன்னா அந்த ஓவர் டைம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் சேர்த்துருவாங்க. கண்ட்ரோலிங் ஆஃப் ஓவர் டைம். ஒர்க்கு கம்ப்ளீட்டட் இன் நார்மல் டைம்லேயே வந்து கால்குலேஷன் வந்து கரெக்டாக பண்ணியிருந்தோம்னா இந்த ஓவர் டைம் தேவைப்படாது. ஓவர் டைம் வந்து பெனிஃபிட்டா, ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் ஏ பெனிஃபிட்டா அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுறப்போ இந்த ஓவர் டைம் வந்து தேவைப்படாது. ஃபிக்ஸ்டு மேக்ஸிமம் லிமிட் பர் ஒர்க்கர். ஒரு ஒர்க்கருக்கும் ஓவர் டைம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும். ஒருத்தருக்கே கொடுக்காம ஈவனாக வந்து பர் ஹவர் வந்து எவ்வளோ அந்த ஜாபுக்கு வந்து எவ்வளோ ஓவர் டைம் தேவைப்படுது. ஏன்னா டைம் ஷார்ட்டேஜில் கொடுக்குறோம். 10 டேஸில் கொடுக்க வேண்டியதில் ஒரு 1 வீக்னா அப்போ அந்த 3 டேஸ் 3 டேஸ் இது வந்து ஓவர் டைமாக தான் நம்ம கொடுக்கணும். அதை வந்து இண்டிவிஜுவல் ஒர்க்கர்ஸ் ஒவ்வொரு ஒர்க்கர்ஸுக்கும் பிரித்து கொடுக்கணும். ரிப்போர்ட் த மேனேஜ்மெண்ட் டு கரெக்டிவ் ஆக்ஷன். இது மாதிரியான மேனேஜ்மெண்ட்டால் மேன் பவர் டைம் ஷெட்யூலில் வந்து ஓவர் டைம் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தால் அவங்களுக்கு ஃப்ரீக்வன்சிலி ரிப்போர்ட் பண்ணணும். இல்லை அவங்களே சொல்லி நம்ம பண்ணோம்னா அதனோட எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்குன்றதை ரிப்போர்ட் பண்ணோம்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்தது வந்து பேரோல் டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.